This video is sponsored by SBO Digital Marketing. SBO Digital Marketing இலிருந்து ஒரு அரிய வேலைவாய்ப்பு work from home based on mobile part time full time jobs available. இதில் ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் வேலை தேடுபவராக இருந்தால் உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு தான் இது. நீங்கள் இந்த டைமில் தான் ஒர்க் பண்ண வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. உங்களுடைய ஃப்ரீ டைமில் ஒர்க் பண்ணினாலே போதும். நீங்கள் இந்த SBO ஜாபில் இணைய விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் பண்ணவும். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. குருஷேத்திர போருக்கு பிறகு பாண்டவர்களின் குலத்தை வேறறுக்க வந்தான் அஸ்வத்தாமன். பல இடையூறுகளையும் சூழ்ச்சிகளையும் அதர்மங்களையும் தாண்டி கர்ணன், பீஷ்மர் போன்ற நல்லவர்களின் உயிரை பழிவாங்கிய குருஷேத்திர போரின் முடிவில் தர்மத்தை நிலைநிறுத்தினர் பாண்டவர்கள். பீமனின் கதாயுதத்தால் அடிபட்டு துரியோதனன் குற்றுயிராக கிடந்தான். அகிலமெல்லாம் ஆணை செலுத்திய அரசன் அனாதையாக கிடப்பது கண்டு அஸ்வத்தாமன் மனம் வருந்தினான். உன்னை அழித்தவர்களை இன்று இரவுக்குள் வேரோடு அழித்து அவர்களுடைய தலையை உன்னுடைய காலடியில் வைக்கிறேன் என்று சபதமும் செய்தான் அஸ்வத்தாமன். துரியோதனனிடம் சபதம் செய்து பாண்டவர்களின் குலத்தை வேரோடு அழிக்க வருவதை அறிந்து கொண்டார் ஸ்ரீகிருஷ்ணர். அதனால் பாசறையில் இருந்த பாண்டவர்களை வேறு இடத்துக்கு அழைத்து சென்று விட்டார். பாண்டவர்களை கொல்ல பாசறைக்குள் புகுந்த அஸ்வத்தாமன் பாஞ்சாலியின் புதல்வர்களை பாண்டவர்கள் என்று கருதி தலையை அறுத்து விட்டான். குருஷேத்திர போரில் வென்று வந்ததும் தங்களுக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்கு இருந்த வாரிசுகள் இறந்துவிட்டனரே என்று தருமன் கவலையுற்றார். அபிமன்யுவின் மனைவி உத்திரை கருவுற்றிருந்தாள். அவள் நல்ல முறையில் குழந்தையை பெற்றாள். வாரிசு இல்லை என்ற கவலை தீரும் என்று நம்பினார் தருமன். சபதம் எடுத்து உத்திரையின் கருவையும் அழிப்பதற்கு பிரம்மசிரசு என்ற அம்பை ஏவினான் அஸ்வத்தாமன். ஸ்ரீகிருஷ்ணன் கருணையால் உத்திரையின் கருவானது காக்கப்பட்டது. ஆயினும் அந்த அம்பு கருவில் உள்ள சிசுவை கருகு செய்துவிட்டது. உரிய காலத்தில் உத்திரையும் குழந்தை பெற்றாள். ஆனால் குழந்தையோ இறந்து பிறந்தது கரிக்கட்டையாக. உத்திரையின் கருவும் அழிந்ததை கண்ட பாண்டவர்கள் கதறி அழுதனர். குழந்தை உயிர் பெற்றுவிடும் என்று கண்ணன் ஆறுதல் கூறினான். கரிக்கட்டையாக இருந்த குழந்தை உயிர் பெற போகும் அதிசயத்தை காண முனிவர்கள் மற்றும் பலரும் திரண்டனர். பிரம்மச்சரிய விரதத்தை சிறிதும் தவறாமல் கடைபிடித்தவர் யாராவது தொட்டால் கரிக்கட்டையாக இருக்கும் குழந்தை உயிர் பெறும் என்று ஸ்ரீகிருஷ்ணன் கூறினார். கூடியிருந்த முனிவர்கள் பலர் பிரம்மச்சரியத்தில் எங்களை விஞ்சியவர் யாரும் இல்லை என்று குழந்தைக்கு உயிர் கொடுக்க முற்பட்டனர். ஆனால் யார் தொட்டும் கரிக்கட்டையாக இருந்த குழந்தையோ உயிர் பெறவே இல்லை. அனைவரும் கிருஷ்ணர் விளையாடுகிறார் என்று கேலியும் செய்தனர். இவ்வளவு பெரிய முனிவர் நாங்கள் தொட்டே குழந்தைக்கு உயிர் வரவில்லை என்று நகைக்கவும் செய்தனர். நான் தொடுகிறேன், குழந்தை உயிர் பெறும் என்று கண்ணன் முற்பட்டார். அனைத்து முனிவர்களும் நாங்கள் தொட்டே உயிர் பெறவில்லை, நீ தொட்டால் எப்படி உயிர் வரும் என்று கூறினார்கள். உனக்கோ எண்ணற்ற அரசிகளும் மங்கையருடன் பழக்கம் உள்ளதே என்று கூறி நகைக்கவும் செய்தனர். நான் தொடுவதால் யாருக்கு நட்டம் இல்லையே என்று கூறி கரிக்கட்டையாக இருந்த குழந்தையை தொட்டார் ஸ்ரீகிருஷ்ணர். குழந்தையும் உயிர் பெற்றது. குழந்தை உயிர் பெற்றதும் பாண்டவர்கள் பரவசமடைந்தனர். முனிவர்கள் நாணத்தால் தலை குனிந்தனர். பின்பு முனிவர்களிடம் நான் பல்லாயிரம் மங்கைகளோடு உறவாடினாலும் மனதளவில் நான் தூய்மையானவன் என்று கூறினார் ஸ்ரீகிருஷ்ணன். தண்டகாரண்யத்தில் இருந்த முனிவர்கள் பலர் ராமனின் அழகில் மயங்கினர். தாங்கள் பெண்ணாகி ராமனின் தோள்களை தழுவ விரும்பினர். ராமாவதாரத்தின் போது தண்டகாரண்யத்தில் முனிவர்களாக இருந்தவர்கள்தான் கிருஷ்ணாவதாரத்தில் கோபிகளாக பிறந்தனர். தாங்கள் விரும்பியபடி கண்ணனை தழுவி மகிழ்ந்தனர். ஆனால் பரமாத்மாவான கிருஷ்ணரோ எவரிடமும் ஆசை கொள்ளவில்லை. அதனால்தான் அவரை நைஷ்டீக பிரம்மச்சாரி, அதாவது ஆசையற்ற பிரம்மச்சாரி என்று போற்றினர். என்ன நேயர்களே, உண்மையில் கிருஷ்ணர் பிரம்மச்சாரி தானே? இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
உங்க கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.